மதுரை மாவட்டம் கீழமாசி வீதியில் முதியவர் மூதாட்டி ஒருவரை வாடு முட்டி அவர் படுகாயமடைந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாது அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், தற்போது இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய விளக்கங்களை பதிவு பண்ணுங்கள். பவித்ரா, மதுரை மாநகரில் நடந்து சென்ற மூதாட்டியை தற்போது காளை மாடு ஒன்று பின்னால் தூக்கி வீசக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அந்த மூதாட்டிகளுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாநகர் பகுதியான கீழமாரட் வீதி பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஆயில் ஸ்டோரில் வேலை பார்த்து வரக்கூடிய 70 வயது மதிப்புள்ள செல்லம்மாள் என்ற மூதாட்டி கடந்த 17ஆம் தேதி மாலை வேலை முடித்துவிட்டு மாலை 5 மணி அளவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது தயிர் மார்க்கெட்டில் பகுதியில் இருந்து வேகமாக ஓடி வந்த ஒரு காளை தனது கூர்மையான கொம்பால் குத்தி தூக்கி திடீரென மூதாட்டியை முட்டி தூக்கி எறிந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்த அந்த மூதாட்டியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மூதாட்டியை காளை மாடு தூக்கி வீசக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகள் குறித்து அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஏற்கனவே உத்தரவானது பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக மதுரை மாநகரின் முக்கிய சாலைகளில் கால்நடைகள், விலங்கு, அதே போல ஜல்லிக்கட்டு காளைகளும் பசுமாடுகளும் ஆடுகள் உள்ளிட்டவை சுற்றித் திரிகிறது. இதனால் அடிக்கடி போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதுடன் விபத்துகளும் ஏற்படுவதாகவும் இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னையில் நடைபெற்றது போன்று தற்போது மதுரையில் மூதாட்டி ஒருவரை ஜல்லிக்கட்டு காளை மாடு ஒன்று தற்போது மதுரை மாநகரின் முக்கிய பரபரப்பாக சொல்லக்கூடிய கீழமாரட் வீதி பகுதியில் தற்போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த அந்த 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி செல்லம்மாள் தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி அருண்.